ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாக்கோப்பு 1 கூட வாசித்து தியானிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட சோதனையை சகிக்கிற மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், அநேக கஷ்டங்கள் வருகிறது உண்டு. அந்த சோதனையை பார்த்து ஒரு மனிதன் பயந்து விடக்கூடாது. அந்த சோதனை நின்று ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட வருகிற சோதனை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் சோதனையை பார்த்தவுடன் மிகவும் பயந்து அதற்கு மிகவும் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்கிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரும் என்றால் நீங்கள் அதை குறித்து கலங்காதபடிக்கு அதை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக, அதை மேற்கொள்ளுகிறவர்களாக நீங்கள் வாழும்போது தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சோதனை சகிக்கும் போது தேவன் நம்மை உத்தமனாகவும் மாற்றுகிறார். ஏனென்றால் நமக்கு வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு நாம் ஜெயிக்கும் போது தேவன் பெரிய வெற்றியும் கொடுத்து நம்மை உத்தமனாக மாற்றி விடுகிறார். அது மாத்திரமல்ல, வசனத்தில் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சோதனை இந்த பூமியில சகிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். நாமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் உங்களுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஜீவ கிரீடத்தை உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளிலும் வருகிற சோதனைகளை பார்த்து நாம் அஞ்சாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு தேவனிடத்தில் உத்தமன் என்று பெயர் பெற்று நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை பாக்கியவானாய் மாற்றி அது மாத்திரமல்ல நமக்கு ஜீவ கிரீடத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம் எதிர்பார்ப்போடு கூட தேவனை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோதனைகளை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள். வேதத்தில் கூட யோபு மனிதனை பார்க்கும்போது அவர் அநேக துன்பங்களை, அநேக சோதனைகளை, அநேக வேதனைகளை அவர் சகித்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர் உத்தமன் என்று தேவனிடத்தில் பெயர் பெற்றும் இருக்கிறார். தேவராஜ்யத்தை என்னுடைய சொந்த கண்ணால் பார்ப்பேன் என்று அந்த ஜீவ கிரீடத்தை வாஞ்சையோடு கூட அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் யோபுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளைப் போல, அநேக துன்பங்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். சோதனையை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை சோதனையின் மத்தியில் உத்தமர்களாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சோதனை நாம் சகித்து தேவனிடத்தில் அந்த சோதனை நேரத்தில் யோபு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று தேவனிடத்தில் குறையை சொல்லாதபடிக்கு அந்த சோதனையை சகித்து வாழ்ந்ததினால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். தேவனிடத்தில் ஜீவ கிரீடத்தை அவர் பெற்றிருப்பார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோதனையை சகிப்போம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளையும் நாங்கள் ஜெயித்து உம்மிடத்தில் பாக்கியத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறபடினால நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு அவர்களும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.